ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்பி காயின் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் 50 பைசா நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நாணயம் 1998ஆம் ஆண்டு அச்சிடப்பட்ட 50 பைசா நாணயம். வருடத்திற்கு கீழே நட்சத்திர குறியீடு உள்ளது. இந்த நாணயம் ஹைதராபாத் மின்ட் நாணயம். இந்த நாணயத்துடைய பின்புறத்தில் பார்த்தால் அசோக சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். 50 பைசா இந்தியா என்றும் பாரத் இந்தியா என்றும் அச்சிடப்பட்டுள்ளது. இது போன்ற நாணயம் உங்களிடம் இருக்கின்றதா? இது எவ்வளவு விலை போகும் என்று தற்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நாணயத்துடைய எடை 3.79 கிராம். உலோகம் பெரிட்டிக்ஸ் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த நாணயம் காந்தத்தில் ஒட்டும். 22 மில்லிமீட்டர் பரப்பளவு. வடிவம் ரவுண்ட் ஷேப். பார்லிமெண்ட். இந்த நாணயத்துடைய நடுவில் பார்லிமெண்ட் உருவம் பதிக்கப்பட்டுள்ளது. நாணயம் நல்ல கண்டிஷனில் இருக்க வேண்டும். இது போன்ற நாணயங்களுக்கு தற்போது புழக்கத்தில் இல்லை என்றாலும் இது போன்ற நாணயங்கள் சேகரிப்பாளர் அல்லது காயின் ஆல்பம் தயாரிப்பாளர்கள் இது போன்ற நாணயங்களை விலை கொடுத்து வாங்குவார்கள். எனவே இந்த நாணயம் எவ்வளவு போகும் என்று இந்த வீடியோவில் தற்போது பார்ப்போம். இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் 25 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விலை போகும். நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால், அதாவது நாணயம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நாணயத்தில் எந்தவித தேய்மானமும் இருக்கக்கூடாது. நாணயம் பளபளப்பாக இருக்க வேண்டும். முதலில் அச்சிடப்பட்ட நாணயம் எப்படி இருக்குமோ அதுபோன்று இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த நாணயம் யூஎன்சி கண்டிஷனில் 300 ரூபாய் வரை விலை போகும். இது போன்ற நாணயங்கள் உங்கள் கையில் இருக்கலாம். அப்படி இருந்தால் இது போன்ற நாணயங்களை பத்திரமாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இதற்கு மதிப்பு வருங்காலங்களில் உண்டு. நாணயங்களை சேகரிப்பாளர்கள் இது போன்ற நாணயங்களை வாங்குவார்கள். இது போன்ற நாணயங்கள் உங்களிடம் இருந்தால் coinbazar.com, ebay.com போன்ற வெப்சைட் தளங்களில் இது போன்ற நாணயங்களை விற்பனை செய்யலாம். இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.